ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 12th ஹிஸ்ட்ரியில் லெசன் 1ஓட புக் பேக் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து வென் டிட் காந்தி ரிட்டர்ன் டு இந்தியா ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா? எப்போ ரிட்டர்ன் ஆயிருப்பார்னா 1915. எந்த வருஷம் வந்து இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க இந்தியாவில் அப்படின்னா 1835. இதில் ஆட் ஒன் அவுட் வந்து அரவிந்த கோஷ். நெக்ஸ்ட்டு ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷால் ஹாவ் இட், இது சொன்னது வந்து பாலகங்காதர திலக். நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். பாலகங்காதர திலக் வந்து கேசரி, தாதாபாய் நவ்ரோஜி வந்து வாய்ஸ் ஆஃப் இந்தியா, மெக்காலே வந்து மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன், வில்லியம் டிக் பாய் வந்து மெட்ராஸ் டைம். ஆன்சர் வந்து பி 3142. அடுத்து இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கிறது எதுனா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852. மற்றதெல்லாம் வந்து இயர்ஸ் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்க்கலாம். இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் வந்து 1835 கொண்டு வந்திருப்பாங்க. எபோலிஷன் ஆஃப் ஸ்லேவரி வந்து 1843. இண்டிகோ ரிவோல்ட் வந்து 1859 60 வரையும் நடந்திருக்கும். அடுத்து அசோசியேஷனுடைய குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தான் வந்திருக்கும் 1852. செகண்ட் இந்தியா சொசைட்டி 1865. ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் 1866. மெட்ராஸ் மகாஜன சபா 1884 வந்திருக்கும். ஸோ ஆர்டர் வைஸ் பார்த்தா ஆப்ஷன் சி 3412. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஃபவுண்ட் பண்ணது யார் அப்படின்னா ஏஓ ஹியூம். அடுத்து வந்து த ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் யாருன்னா டபிள்யூசி பானர்ஜி. நெக்ஸ்ட்டு கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜியை. தாதாபாய் நவ்ரோஜி தான் வந்து த பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து எழுதியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசி வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஃப்ரீ ட்ரேட் ஆர் லைசி ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால இந்தியாவுக்கு வந்து அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீசன் வந்து தப்பு. இது கொண்டுட்டு வந்திருப்பாங்க, ஆனால் இந்த ரீசன் வந்து தப்பு. ஸோ ஏ இஸ் கரெக்ட், ஆர் இஸ் இன்கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரிசா ஃபெமைன் பற்றி கொடுத்துருக்காங்க. 1866 தான் அந்த ஃபெமைன் நடக்கும். அதனால் வந்து 1.5 மில்லியன் பீப்புள் ஆஃப் ஒரிசா வந்து ஒரிசாவில் இருக்கிற இவ்வளோ பேர் வந்து இறந்துருப்பாங்க ஸ்டார்வேஷனால். அந்த டைமில் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 200 மில்லியன் பவுண்ட் ஆஃப் ரைஸை வந்து பிரிட்டனுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரிசா ஃபெமைன் வந்து இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாதாபாய் நவ்ரோஜி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பார். பாவர்ட்டியை வந்து இந்தியாவில் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பார். ஸோ இது மூணுமே கரெக்டு தான். ஆன்சர் வந்து டி, ஆல் தி எபோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.